வெற்றி நமது 120 days ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் பிளான் பக்காவா இருக்கு. பாலிசி நோட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றீங்க, அதுக்கு அடுத்தது அவுட் சோர்ஸ் புக் வந்து இன்க்ளூட் பண்றீங்க, கிளாஸஸ் எல்லாமே வீடியோஸை ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு 2 டவுட் இருக்கு. முதல் டவுட் என்னன்னா, நான் ஃபோக்கஸ் பண்றது முதல்ல எழுத போறது குரூப் 2 எக்ஸாம், அதுக்கு அடுத்து தான் குரூப் 4 எக்ஸாம் நான் எழுத போறேன். இந்த குரூப் 2 எக்ஸாம்க்குள்ள நம்ம சிலபஸ் கவர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட். அதுக்கு அடுத்த டவுட் என்னன்னா, நீங்க வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்கீங்க, அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் இன்க்ளூட் பண்றதா சொல்லியிருக்கீங்க. அப்போ வீடியோஸை பார்த்து நாங்க செல்ஃபா நோட்ஸ் எடுக்கணுமா இல்ல நீங்களே பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற டவுட். இதுதான் 2 நாளா எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருந்தது. இது ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ நம்ம கொடுத்துருவோம். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்தரா வீடியோவை பாக்குறவங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், நம்மளோட ஸ்டடி பிளானை பத்தின ஒரு புரிதல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவே கொடுக்குறேன். ஸோ முதல் டவுட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் எழுத போற குரூப் 2 எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் 3ல இருந்து அக்டோபர் 25 வரைக்கும், அக்டோபர் 25 எக்ஸாம் வந்துடும். இந்த இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னா 84 நாட்கள் இருக்கு, மொத்தம் 12 வாரங்கள் இருக்கு. இதுவே நீங்க குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து டிசம்பர் 20 வரைக்கும் மொத்தம் 140 நாட்கள் இருக்கு, 20 வாரங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட பிளான் அப்படிங்கிறது ஒரு 120 நாட்கள் கிட்ட போகுது அப்படிங்கிறது அந்த பிளான்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பிளானுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறம் இந்த பிளானையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டுமே சேம் பிளான் தான். குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இப்போ ஆகஸ்ட் 3 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்த உடனே பேரலல் ரிவிஷன் அப்படிங்கிறது போகும். அது என்ன பேரலல் ரிவிஷன் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 120 days ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் வீக்லி டார்கெட் டாபிக்ஸ் கொடுத்து அதுக்கான டார்கெட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். 10 வாரம், வெறும் 10 வாரத்துல உங்களுக்கு தமிழ் 100% கவர் ஆயிடும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் 100% 10 வாரத்துல கவர் ஆயிடும். அதுக்கு அடுத்தது மேக்ஸ் 100% சிலபஸ் 10 வாரத்துல கவர் ஆயிடும். நம்ம பிளான் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நான் பேஸ் பண்ணி தான் அந்த பிளானே கொடுத்துருப்பேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புரிதலோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த பிளான் என்ன அப்படிங்கிறது ஒரு கிளாரிபிகேஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னும் தெளிவடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்க டீட்டெயிலா சொல்றோம். 10 வாரத்துல தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும், 10 வாரத்துல மேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் 1-2 வாரம் அப்படிங்கிறது ரீசனிங் இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துருவோம். ரீசனிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், நம்ம அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோஸ்மே நம்ம ஏரியா கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ஐஎன்எம் கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்ஸ் லெசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8th 9th 10th 11th 12th, அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வெங்கடேசன் சாரோட புக்கு, அதுக்கப்புறம் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல், இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இவ்வளவு புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க ஒரே வாரத்துல முடிக்க போறீங்க. எப்படி முடிக்க போறீங்க அப்படின்னா, டைம்லைன் பிரகாரம் நம்ம டீச் பண்ணிடுவோம். 1857ல இருந்து 1950 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன ஈவெண்ட் நடந்தது அப்படிங்கிறத இது ஸ்கூல் புக்ஸ்ல 8th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஓல்டு புக்கு பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் வெங்கடேசன் சார் புக்கு. அப்போ எல்லாமே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளதானே நடந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது 1885. அப்போ எந்த புக்கை பார்த்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த வருஷம் தானே ஆரம்பிச்சிருக்கும். ஆனா ஸ்கூல் புக்கை தாண்டி கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் கவர்மெண்ட் புக்கை தாண்டி வெங்கடேசன் சார் புக்லையும் டீடைல் கொஞ்சம் டெப்தா இருக்கும், இன்ஃபர்மேஷன் டீடைலா இருக்கும். அது எல்லாமே இந்த டைம்லைன் படி நம்ம 10 வருஷமா ஒவ்வொரு வீடியோவை பார்த்துருவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லயே அந்த வீடியோ முடிச்சிருவோம். அப்ப ஒரு யூனிட் அப்படிங்கிறது என்டையர் யூனிட் அப்படிங்கிறது 2-3 நாள்லயே முடிஞ்சிருது. இந்த 10 வாரத்திலேயே நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிடுறோம். அதே போல பாலிட்டி முக்கியமா யூனிட் 5, 6, இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த வெற்றி நமது ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த யூனிட் 5 அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிசி நோட்ஸ். அதுவும் 9 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் பார்க்கணும். அதுவும் 2025-26 பாலிசி நோட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த பாலிசி நோட்ஸ் இப்ப விட்டுருவாங்க, ஆகஸ்டுக்கு அப்புறம் வந்துரும். அதையுமே நான் கொடுத்துருவேன்.
இப்போ 9 டிபார்ட்மெண்ட், அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது குரூப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். அந்த 9 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் கம்ப்ளீட்டா பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் திட்டங்கள், ஸ்கீம்ஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீம் வந்து பேர் மாத்திருப்பாங்க. 2021ல இருந்து 2026 அப் டு டேட் வரைக்கும் என்னென்ன ஸ்கீம் வந்திருக்கு, இப்ப டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்கீமா பேர் வந்து மாத்திருக்காங்க, எந்த டேட்ல அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் அது பெனிஃபிட் அடையறாங்க அப்படிங்கிற ஸ்கீம்ஸ். ஒவ்வொரு வருஷமும் 2021 அந்த வருஷத்துல வர டேட் பிரகாரம், 2022 வர டேட் பிரகாரம், 2023 வர டேட் பிரகாரம், 2024 வர டேட் பிரகாரம், 25 வர டேட் பிரகாரம் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கான வீடியோஸும் கொடுத்துருவோம். அப்ப இந்த யூனிட் 5 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கல்வி, அதுக்கு அடுத்தது பெண்கள் தொடர்பான ஸ்கீம்ஸ் இதுக்குள்ளேயே வந்து அடங்கிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், இருக்கக்கூடிய லெசன்ஸ் அதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்போ அந்த 10 வாரத்துல ஐஎன்எம் முடிஞ்சிருது, பாலிட்டி முடிஞ்சிருது, யூனிட் 5 முடிஞ்சிருது, இந்த யூனிட் 6 தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுவுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். மேஜரா இருக்கக்கூடியது இங்க வந்துருது. ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கு இந்த 10 வாரத்துல குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நான் சொல்றேன். நம்மளோட வெற்றி நம்மதே பிளான் எப்படி டீகோட் பண்ணி நம்ம கொண்டு போயிருக்கோம், எப்படி ஸ்ட்ரக்சரல் பிளானிங் வந்து பண்ணியிருக்கோம், எப்படி வந்து ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு பிளான் பண்ணி கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அப்போ இருக்கிற யூனிட் 5 போயிடுது, 6 போயிடுது, பாலிட்டி போயிடுது, ஐஎன்எம் போயிடுது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், அதுக்கு அடுத்தது ஜியாகிரபி, சயின்ஸும் ஜியாகிரபியும் இருக்கும். ஹிஸ்டரியும் நம்ம மேக்சிமம் வந்து இந்த முகலாயர்கள், அடுத்தது குப்தர்கள், அடுத்தது டெல்லி சுல்தான்கள் இதெல்லாம் வந்து கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே 10 வாரத்துக்குள்ளேயே நடந்துடும். 10 வாரத்துக்குள்ளேயே மேக்சிமம் நீங்க முடிச்சிருவீங்க. அடுத்தது பேலன்ஸ் இருக்கக்கூடிய சயின்ஸ், ஜியாகிரபி. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க, ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு, அமைவிடம், அப்புறம் அதோட 5 பிரிவுகள் என்ன, வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், அப்புறம் கடற்கரை சமவெளிகள், அடுத்தது தீவுகள். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்புறம் காடுகள் பார்க்கணும், மண் பார்க்கணும், அதுக்கு அடுத்தது வானிலை பார்க்கணும். இதுதான் ஜியாகிரபி அதிகபட்சம் ஒரு 2 daysல வந்து நம்ம பார்த்துடலாம். சயின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பெண்கள் குறைவு, ஆனா குறைவுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. அதுல பர்டிகுலரா எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதலோட படிச்சீங்கன்னா அதுவும் வந்து முடிஞ்சிடும். இப்போ பிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒளி இயக்கம், இதுல இருந்தா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமிலம், காரம், உப்பு, கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். அடுத்தது ஜுவாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், அப்புறம் மனித நோய்களை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்கு. ஒண்ணு பரவும் நோய்கள், இன்னொன்னு பரவா நோய்கள். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸே வந்து வரும். அது எல்லாமே நம்ம பேரலா பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சைட் பை சைடு இந்த பிளான் படி போயிட்டு இருக்கோம். இந்த ஜியாகிரபி, அதுக்கடுத்தது சயின்ஸ், அதுக்கடுத்தது ஹிஸ்டரியில இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம லைவ் கிளாஸஸ்ல வந்து பார்த்துருவோம். அந்த கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ் நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கான மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுவோம். அப்ப ஓவராலா குரூப் 2 எக்ஸாம் உள்ளேயே 100% நம்ம சிலபஸை முடிச்சிருவோம். குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த சிலபஸை முடிச்சு எக்ஸாமுக்கு நீங்க வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்தது குரூப் 4 எக்ஸாம். இதுல நம்ம படிச்சு வச்சிருந்ததை அப்படியே திரும்ப குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். அப்போ 100% ரிவிஷன். தமிழ் திரும்ப வந்து பார்ப்போம். நிறைய சேலஞ்சஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும், அதே போல லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். லைவ் கிளாஸஸ்ல நடத்தினதா திரும்ப வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்ப்போம். இதுல இந்த பேட்ச் வந்து நம்ம முடியறது அப்படிங்கிறது குரூப் 2க்குள்ளேயே முடிஞ்சாலும், நீங்க நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்திருந்தாலும், குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே யூனிட் வைஸா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம டீச் பண்ணி அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தனி கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸும் நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். ஓகேங்களா? பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரே 1000 rupees. 1000 rupeesலயே நீங்க குரூப் 2 எக்ஸாமும் நீங்க வந்து அட்டன் பண்ணுவீங்க, குரூப் 4 எக்ஸாமும் ஃபுல்லா அட்டன் பண்ணுவீங்க. 100% சிலபஸ் முடிஞ்சு. புரியுதுங்களா? இது முதல் டவுட்டுக்கான ஆன்சர். 2வது டவுட் நிறைய பேர் கேட்டது, PDF ப்ரொவைட் பண்ணுவீங்களா? நம்ம பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாலே நம்ம PDF தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஏன் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
மேபி வந்து யாராவது வந்து வீடியோஸ் மட்டும் கொடுத்து அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கலாம். அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படிதான் இருக்கும் நான் கெஸ் பண்றேன். நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோவும் 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுல் ஹோல் வீடியோவும் பார்த்து உட்காந்து எழுதுறதுக்கு டைம் கிடையாது. அதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். நம்ம வீடியோஸ்ல என்ன கொடுக்குறோமோ அதுக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். பிடிஎஃப்ல இருக்கிறது அப்படியே வீடியோஸ்ல இருக்கும். ஏன்னா சில பேர் பிடிஎஃப் மட்டும் வச்சுக்கிட்டு என்னால படிக்க முடியாது, பிடிஎஃப் நம்ம கொடுக்கறத பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வீடியோ அப்படியே பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸை நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அப்போ பிடிஎஃப் உங்க கையில இருக்கு, பிடிஎஃப்ல வந்து ஏதாவது படிச்சுட்டே வரும்போது ஒரு இது புரியல, முக்கியமா எதுல டவுட் வரும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல டவுட் வரும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டவுட் வரும், ஜியோகிராஃபில டவுட் வரும், சயின்ஸ்ல டவுட் வரும். டவுட் இல்லாம படிக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து மேக்ஸிமம் டவுட் வராது. ஆனா அதுலயும் டவுட் வரும். எப்போ வரும் அப்படின்னா புக்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் மாத்தி கொடுத்துருப்பாங்க. 7th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் 11th ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ்மேட்ச் ஆகும் போது உங்களுக்கு டவுட் வரும். அது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி முகலாயர்கள் சிங்கிள் பிடிஎஃப் வந்துடும். அதுல இருக்கிற கரெக்ஷனோட நம்ம கொடுத்துருவோம். பிடிஎஃப் வச்சுக்கிறீங்க, வீடியோவை பாக்குறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் இருக்கக்கூடிய குறைந்த நாட்கள்ல 100% நீங்க சிலபஸை முடிச்சு எக்ஸாமும் அப்பியர் ஆக முடியும். அதை விட்டுட்டு நம்ம வீடியோ மட்டும் கொடுத்துட்டு நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாமுக்கு இன்னொரு 2 வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்கு அப்படின்னா உட்காந்து பொறுமையா ஒரு நோட்டை வாங்கி வீடியோவை ரன் பண்ண விட்டுட்டு பார்த்து எழுதலாம். ஏன்னா நம்ம இருக்கிற அந்த வீடியோ அப்படிங்கிறது எல்லாரும் மேக்சிமம் 1 GB அப்படி இல்லைன்னா 2 GB தான் வந்து இன்டர்நெட்டே வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு வீடியோவை பாதி மட்டும் பார்த்துட்டு அதுக்குள்ள நெட் காலி ஆயிடும். அதுக்கு அடுத்தது மீதி வந்து கையில நோட்ஸ் இருந்தா நோட்ஸை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கும் போது நெட் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் இந்த நெட் வர வரைக்கும் 12 மணி ஆனது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க டவுன்லோடே பண்ணி வச்சாலும் டவுன்லோட் பண்றதுக்கும் இன்டர்நெட் வந்து தேவைப்படும். இது வந்து கிராமப்புற மாணவர்கள் எல்லாத்தையும் ஒய்ஃபை இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, எல்லாத்தையும் லேப்டாப் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் டேப் இருக்குன்னு சொல்ல முடியாது. போனை மட்டுமே பிரதானமா வச்சு எந்த ஒரு மெட்டீரியலுமே கையில இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுல அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், படிக்கிறதுக்கே விட மாட்டாங்க. அவ்வளோ இதுலயும் வந்து எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சமயக்கட்டுல இப்போ கூட வந்து எல்இடி பல்ப்லாம் வந்துருச்சு. அந்த குண்டு பல்பு வெளிச்சத்துல எல்லாம் படிக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்இடி பல்ப் வந்து வந்துருச்சு. இப்போ சமயக்கட்டு அப்படிங்கிறது இருட்டா தான் இருக்கு எப்பவுமே மேக்ஸிமம். அதுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு. யாரும் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள வீட்டுக்காரங்களே அவங்களுக்கு எதிரியா இருக்கும். தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய சக உறவினர்களே எதிரியா இருப்பாங்க, எதிரியா பார்ப்பாங்க, படிச்சுட்டு இவங்க படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுவாங்க. அப்ப பிடிஎஃப் கையில இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டுட்டோ இல்ல மொபைல்லே வச்சுட்டு கூட அந்த பிடிஎஃப்ல நீங்க பாத்துக்கலாம். அதனால நம்ம பிடிஎஃப் எப்பவுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்ப உங்களுக்கான டவுட் ஃபுல்லா வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 2 எக்ஸாமும் நீங்க வந்து அட்டன் பண்ணி குரூப் 4 எக்ஸாமும் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். 1 டைம் பேமெண்ட் தான். ஸோ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 29 வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நிறைய கால்ஸ் வந்து வந்தது. ஃபர்தரா வந்து யாருக்கும் இந்த டவுட் இருக்கும், நான் குரூப் 2 தான் எழுதுறேன், எப்படி நான் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கிளாரிட்டி வீடியோ. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 2 சண்டே. பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடும். இதுல வீடியோ கிளாஸஸ் பிளஸ் பிடிஎஃப் பிளஸ் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ரிப்பீட் ரிவிஷன், லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். லைவ்ல நீங்க அட்டன் பண்ண முடியலனாலும் அந்த லைவோட லிங்க் வந்து குரூப்ல தான் இருக்கும். நீங்க ரிப்பீட்டடா வந்து பார்க்க தான் போறீங்க. 100% சிலபஸை முடிச்சு எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ண தான் போறீங்க. ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ 1 டைம் பேமெண்ட் தான். கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ 1000 rupees நீங்க வந்து பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதுக்குன்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பிடுங்க. சண்டே ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த பிளான் இந்த பிடிஎஃப்லையும் நான் கொடுத்துருக்கிறேன், ஏற்கனவே கொடுத்த. ஸோ அதே பிளான் இங்கேயும் கொடுத்துருக்கிறேன். என்னெல்லாம் கொடுப்போம், 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல அந்த வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம பார்க்க போறோம். அவுட் சோர்ஸ் புக், முக்கியமா வெங்கடேசன் சாரோட அந்த ஸ்டாண்டர்டான புக் சோர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து லட்சுமிகாந்தன் பாலிட்டி, ஸோ அவங்களோட தமிழாக்கம், ஸோ அது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்றோம். அடுத்தது 80 நாட்கள்ல குரூப் 2க்கு உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய 40 நாட்கள் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். இந்த 120 நாட்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா போகும், ஸ்ட்ரக்சரான பிளானு, ஸ்ட்ரக்சரா அப்படியே போகும். அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 100% சிலபஸ் நீங்க முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ வந்து பிளானை வந்து பாத்தீங்கன்னா
ஸோ மொதல் பேஜ்லேயே வந்து வீக் 3 வரைக்கும் நம்ம வந்து என்ன பிளான் கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த மொதல் 10 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எடுத்துட்டு போவோம். ஏன்னா தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்றோம், மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றோம், அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் மேஜரான யூனிட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்றோம். இப்போ யூனிட் வீக் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்ல 1ல இருந்து 7 வரைக்கும் யூனிட் வந்து இருக்கு. இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு வாரம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகும். மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இப்போ யூனிட் 3யும் யூனிட் 7ல இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் முதல் வாரத்திலேயே வந்து பார்த்துருவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் 1, 2, அடுத்தது யூனிட் 4, 5 இதுல இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப ஒரு மந்த்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம யூனிட் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி யூனிட் 1ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும், யூனிட் 2ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும், யூனிட் 4ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும், யூனிட் 5ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படிங்கிறத பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஜனவரி மந்த்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல யூனிட் 1, 2 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முதல் வீக் வந்து பார்த்துருவோம். ஜனவரி மந்த்ல யூனிட் 4, 5 இதோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீக் 2 வந்து பார்ப்போம். ஸோ இது மாதிரி தான் அந்த பிளான் வந்து போகும். ஜென்ரல் ஸ்டடீஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்போம், தமிழுமே மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். இப்படி ஸ்டாண்டர்டா ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு போகும். இந்த பிளான் எல்லாமே வந்து பாருங்க. 120 days பிளான். இதுல ஃபர்ஸ்ட் 80 days ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, அடுத்த 40 days அப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. குரூப் 2 எக்ஸாம் உள்ளேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வந்து போயிடுவோம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஸோ 1 time பேமெண்ட் 1000 rupees, 2 எக்ஸாமும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். 100% சிலபஸ் முடிச்சு அவுட் சோர்ஸ் மெட்டீரியலோட உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சரான பிளான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.